பிரிடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ப்ரே மூவி டைரக்டர் டான் ட்ராக்டன்பர்க் அவரோட ஸ்டோரி அண்ட் டைரக்ஷனில் உருவான பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் பிரேக்கோடைய 2 hours மட்டும் ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க. அண்ட் பட்ஜெட் $105 million. நம்ம இந்தியன் ருபீஸில் 931 crores. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினப்சிஸ் என்னென்னா, இது வரைக்கும் வில்லனாக பார்த்த பிரிடேட்டர் இந்த பாட்டில் ஹீரோவாக வருது. பிரிடேட்டர்லாம் கூட்டமாக ஒரு பிளானட்டில் வாழ்கிறாங்க. டெக்குன்ற யங் பிரிடேட்டர் வீக்காக இருக்கிறதால அவனை கொல்ல சொல்கிற அப்பாட்டேருந்து தம்பியை காப்பாற்றி உன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுன்னு அண்ணா தான் உயிரையே கொடுத்து தப்பிக்க வைக்கிறாரு. தன்னோட திறமையை காமிச்சு அவங்கள ஒருத்தரை நிரூபிக்கிறதுக்காக அவங்க அப்பாவாலேயே வேட்டையாட முடியாத கலிஷ்கன்ற ஒரு கொடூரமான ஏலியனை வேட்டையாடுறதுக்காக அதிபயங்கரமான பிளானட்க்கு டெக் போகிறாரு. இதுக்கப்புறம் அவரோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணி தன்னோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். பிரிடேட்டர் வேர்ல்ட்லேருந்து இந்த ஸ்டோரியே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. பயங்கர கிறிஸ்பாக நீட்டாக செம்ம எங்கேஜிங்காக ஒரு படம் கொடுத்துருக்காங்க பிரிடேட்டரை வச்சு. கின்னா பிளானட்டை பில்ட் பண்ணதே செம்ம இன்னோவேட்டிவாக இருந்தது. அவ்வளோ டேஞ்சரான பிளானட்டில் பிரிடேட்டரோட மினிமல் டெக்கில் அவ்வளோ பெரிய ஏலியனை எப்படி வேட்டையாட போகுதுன்னு அந்த ஐடியாவே ஈகராக இருந்தது. படம் ஸ்டார்டிங்லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. எல்லா ஆக்ஷனுமே வேறு லெவல் எக்ஸிக்யூஷன் தான் சொல்லணும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் டாப் நாச்சுங்க. அடுத்தடுத்துன்னு சர்ப்ரைசிங்காக ஏதோ ஒன்று காமிச்சிட்டே இருக்காங்க. ரொம்ப சீரியஸாக கொண்டு போகாமல் ரோபோட், குட்டி குரங்கு, ஏலியன்னு நிறைய இடங்களில் ஹியூமர் டச்சும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. மூவி டியூரேஷன் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நமக்கு பிரிடேட்டர் மேலே இறக்க குணம் வரணுன்றதுக்காக அதை சாஃப்ட் டவுன் பண்ணிட்டாங்களோன்ற ஃபீலும் வந்துச்சு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிமிட்ரியஸ் அப்படின்றவர் தாங்க பிரிடேட்டர் ரோல் ப்ளே பண்ணார். அவரை தான் விஎஃப்எக்ஸில் ஃபுல்லாக பிரிடேட்டராக மாற்றிட்டாங்க. எல் ஃபேனிங் தான் தியா அண்ட் டெக்னு டியூவல் ரோல் ப்ளே பண்ணி நம்மளை சிரிக்கவும் வச்சாங்க. வில்லனை பிரிடேட்டரே மிரட்டியும் விட்டாங்க. ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு அவங்களோட டியூவல் ரோல். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு எல்லா டெக்னிக்கல் டீம்லேருந்தும் அவங்களோட பெஸ்ட் ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாக அவுட்டோர்லேயே நடக்கிறதால விஷுவல்ஸை நல்லா கிராண்டியர் அண்ட் ரிச் ஃபீலையே கொடுத்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி, என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் டெக்னிக்கலி சாலிடான படம். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவியோட டியூரேஷன், செகண்ட் ஹாஃபில் சின்ன லாக்னஸ், தென் பிரிடேட்டரை சாஃப்ட் டவுன் பண்ணது, தியா ரோபோட் பற்றியும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிருக்கலாம். ஓவராலாக பிரிடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் த்ரில்லர் தாங்க இந்த படம். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 8 out of 10. Thank you guys.